ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை. அமைச்சர் சொன்ன ஹாப்பி நியூஸ். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. முதலில் 1 கோடி பேர் என இலக்கு நிர்ணயித்தாலும் அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளுக்குள் வரும் அனைவரையும் பயனாளர்களாக இணைக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி 1,06,52,000 பேர் மட்டுமே பயனாளர்களாக இருந்த நிலையில் அடுத்தடுத்து விண்ணப்பித்தவர்களும் பயனாளர்களாக இணைக்கப்பட்டு வருகின்றனர். நிராகரிக்கப்பட்டவர்களும் மேல்முறையீடு செய்ய வழிவகைகள் செய்யப்பட்டன. அடுத்தடுத்த மாதங்களில் பலரும் இணைக்கப்பட்டதால் பயனாளர்கள் எண்ணிக்கை 1,15,00,000 உயர்ந்தது. அதைத் தொடர்ந்தும் கடந்த ஜூலை மாதம் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மேலும் 1,48,000 பேருக்கு உரிமைத் தொகை வழங்க தீர்மானிக்கப்பட்டது. இதன் மூலம் பயனாளர்கள் எண்ணிக்கை 1.16 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வரும் 2025 ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமைச்சர் KKS ராமச்சந்திரன் தனது எக்ஸ் பக்கத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத அளவில் வழங்கிட வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் இலக்காகும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைகளை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என இன்று விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.